ஹலோ ஜெஸா கேபிட்டல் ஃபாலோவர்ஸ். இன்றைக்கி மலசினி செனாரில் மலசினி செனார் கிளாஸில் நாங்கள் பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் தான் ட்ரெண்ட் லைன். ஓகே, ட்ரெண்ட் லைன் எம்எஸ்என்ஆரில் ட்ரெண்ட் லைனை வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்னு சொல்லி நான் எடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு என்ற என்ட்ரி கீ லெவலில் ட்ரெண்ட் லைனும் வந்து சரியாக வரும்போது என்னுடைய என்ட்ரி வந்து அக்யூரசி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மலாக நான் எடுக்கிறத விட ட்ரெண்ட் லைனும் அதில் வந்து அலைன் ஆகும்போது, ஓவர்லப் ஆகும்போது எனக்கு அந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும். என்னுடைய அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் அந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கொள்வேன். ஆனால் ட்ரெண்ட் லைனை மட்டுமே வச்சு ட்ரெண்ட் லைனை மட்டுமே மெயினாக வச்சு நான் வந்து என்ட்ரி பார்க்க மாட்டேன். அப்படி ட்ரெண்ட் லைனை மட்டும் மெயினாக வச்சு என்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபார்மாக அடி விழுறது கன்ஃபார்ம். ஓகே, அதால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் இந்த மலேசியன் செனாரில் ஜஸ்ட் ஒரு கான்ஃப்ளூவன்ஸாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ட்ரெண்ட் லைன்னு சொல்லப்பட்டால் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இது ஏ என்று எடுப்போம், இதை பி என்று எடுப்போம். இது ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச். செகண்ட் டச் நடந்ததுக்கு பிறகு தேர்ட் டச் தான் எங்களுக்கு என்ட்ரியாக இருக்கும். என்ட்ரி. ஓகே, ட்ரெண்ட் லைனை பொறுத்த மட்டும் மூன்றாவது டச்சில் தான் என்ட்ரியே வரும். செகண்ட் டச்லேயோ ஃபர்ஸ்ட் டச்லேயோ, ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய கிளாசிக்லேயோ நாங்கள் வந்து ட்ரெண்ட் லைனுக்குரிய என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. நாங்கள் ட்ரெண்ட் லைன் என்ட்ரி எங்கே எடுப்போம்னு சொன்னால் மூன்றாவது டச், தேர்ட் டச்சில் தான் ட்ரெண்ட் லைன் என்ட்ரியை வந்து பொதுவாக நாங்கள் எடுப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த மட்டும் நிறைய விதமான ட்ரெண்ட் லைனை நிறைய ட்ரேடர்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி என்ட்ரி எடுக்கிறாங்க. அது சில பேருக்கு ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகலை, அடி விழுது. பட் இந்த மலேசியன் செனாரை பொறுத்த மட்டும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அதை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். நான் ரெண்டாக வந்து மெயினாக 2 ட்ரெண்ட் லைனாக நான் வந்து வச்சுருக்கிறேன். அதில் முதலாவது கிளாசிக் ட்ரெண்ட் லைன். ஓகே, ரெண்டாவது பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன், பிரேக் அவுட் டிஎல். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாசிக், ரெண்டாவது பிரேக் அவுட். இந்த கிளாசிக்கில் 2 இருக்குது. ஒன்று கண்டினியூவேஷன், ட்ரெண்ட் லைன். ரெண்டாவது ரிவேர்சல் ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த 2 தான் நான் வந்து பொதுவாகவே பார்ப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் கீழே வேலை பார்த்துட்டு 4 ஹவரில் டெய்லிக்குரிய ஸ்டோரி லைனை பார்ப்பேன். டெய்லி ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அன்றைய மார்க்கெட் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு பையா செல்லாக இருக்குதான்னு பார்ப்பேன். பட் அது பையாக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும்
அந்த புல் பேக் இப்போ உதாரணத்துக்கு டெய்லி ஸ்டோர் லைன் பையா இருக்குதுன்னு சொன்னா, அப்ப செல் பண்ணலாதா என்று சொன்னா செல் பண்ணலாம். அன்றைய நாள் பைல இருந்தாலும் செல்லுக்கு போகும். ஏன்னு சொன்னா புல் பேக் ஆகும் மார்க்கெட். அந்த புல் பேக்கையும் நான் வந்து என்ட்ரியா எடுப்பேன். அதுக்கு வந்து என்னோட ஒரே ஒரு என்ட்ரி மெத்தட் தான் இருக்குது. ஒரே ஒரு என்ட்ரி மெத்தட் சொன்னா, நான் எனக்குன்னு சொல்லி ஒரு என்ட்ரி மெத்தட் வச்சிருக்கிறேன். அந்த என்ட்ரி வரும்போது, அந்த என்ட்ரி கடைசியா எனக்கு லோ டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது, நான் அந்த என்ட்ரி எடுப்பேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ட்ரி கிளாஸ்ல வந்து இன்னொரு கிளாஸ் இருக்குது. அந்த இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு முடிய அடுத்த டைம் ஃப்ரேம் கிளாஸ் இருக்கு. டைம் ஃப்ரேம் வந்து பெரிய சப்ஜெக்ட், பெரிய டைம் எடுக்காது. அது ஒரு 5, 10 நிமிஷம் கிளாஸ் தான். அது முடிய அடுத்தது வந்து என்ட்ரி கிளாஸ். அந்த என்ட்ரி கிளாஸ்ல வந்து நான் சொல்லுவேன். நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லி. நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வருவேன். அப்படியே வந்து கீழ வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல 50 மினிட்லயும், 5 மினிட்லயும் பார்த்துட்டு, 1 மினிட்ல நான் வந்து ஓகே ஆன பிறகு நான் என்ட்ரி எடுப்பேன். இதுதான் என்னுடைய என்ட்ரி மெத்தட். ஓகே. அத நான் வந்து சொல்லுவேன். அந்த என்ட்ரி மெத்தட்ல இந்த 50 மினிட்ல இல்லாட்டி 30 மினிட்ல அப்படி இல்லன்னு சொன்னா, 1 ஹவர்ல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரும்போது, உங்களுக்கு இன்னும் அக்யூரசி அ வழமைய விட நீங்க எடுக்க போறத விட அந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது, உங்களுக்கு அக்யூரசி கொஞ்சம் ஹையா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இந்த ட்ரெண்ட் லைன பார்க்குறது. ஓகே. சரி, நான் அந்த ட்ரெண்ட் லைன முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிளாசிக் ட்ரெண்ட் லைன். 2வது வந்து பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன். அந்த கிளாசிக் ட்ரெண்ட் லைன்ல 2 இருக்குது. ஒன்று கன்டினியூவேஷன் ட்ரெண்ட் லைன். அப்புறமா 2வது இருக்குது வந்து ரிவர்சல் ட்ரெண்ட் லைன். கன்டினியூவேஷன் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குமெண்டு, முதலாவதுல கிளாசிக் ட்ரெண்ட் லைன்ல கன்டினியூவேஷன் டிஎல் எப்படி இருக்குமென்றது சொல்றேன் இப்ப. இது ஜஸ்ட் நார்மலா இது எல்லாருமே இந்த ட்ரெண்ட் லைன்ல ட்ரா பண்ணுவாங்க. டச் ஆகுதுல்ல. இது ஃபர்ஸ்ட் டச். இது செகண்ட் டச். இந்த தேர்ட் டச் வந்து எங்களுக்கு பைக்கான கன்ஃபர்மேஷனா இருக்கும். இவ்விடத்துல பை என்ட்ரி. மார்க்கெட் வந்து அப்ல இருக்கும்போது, இந்த கன்டினியூவேஷன் ட்ரெண்ட் லைன் ஓகே வரும். இந்த தேர்ட் டச் வந்து எங்களுக்கு என்ட்ரி. அதே மாதிரி செல்லுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, இது ஃபர்ஸ்ட் டச். இது செகண்ட் டச். இந்த தேர்ட் வந்து எங்களுக்கு தேர்ட் டச் வந்து என்ட்ரியா இருக்கும். இது மார்க்கெட் செல்லாக இருக்கும்போது, எங்களுக்கு வந்து செல் சைட்ல வந்து செல் ட்ரெண்டா இருக்கும்போது, செல் சைட்ல வந்து எங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தால், எங்களோட ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலோட சேர்த்து இந்த ட்ரெண்ட் லைனும் வந்தால், இந்த கன்டினியூஷன் ட்ரெண்ட் லைனும் வந்தால், செல்லுக்கு வந்தா, நாங்க வந்து செல் சைட்ல என்ட்ரி பார்ப்போம். ஓகே. அதுல கிளாசிக் ட்ரெண்ட் லைன்ல 2வது தான் ரிவர்சல் ட்ரெண்ட் லைன். கிளாசிக் ட்ரெண்ட் லைன்ல 2வது ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் ட்ரெண்ட் லைன். இது அப்படியே தலைகீழா வரும். அதுக்கு நேர்மாறா வரும். டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. டைவர்ஜென்ஸ் மாரி இருக்கும். அது நமக்கு தேவையில்ல. நம்ம ட்ரெண்ட் லைன் 2 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டச்சா இருக்கும். செகண்ட் டச்சா இருக்கும். தேர்ட் டச் வந்து எங்களுக்கு என்ட்ரியா இருக்கும். அதாவது மார்க்கெட் அப் ஆயிட்டு போகும்போது,
எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கீ லெவல் வரும்போது கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இதில் கிடைச்சா ட்ரெண்ட் லைனும் சரியாக அமைஞ்சா எங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இது வந்து ரிவர்சல் ட்ரெண்ட் லைன். இது வந்து செல்லுக்கு நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி பைக்கான ரிவர்சல் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும்னு சொன்னால், மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கும், தேர்ட் டச் என்ட்ரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டச் இதாக இருக்கும், ஃபர்ஸ்ட் டச். செகண்ட் வந்து இதாக இருக்கும், தேர்ட் வந்து எங்களுக்கு என்ட்ரியாக இருக்கும். மார்க்கெட் டவுனில் செல் ஆகிட்டு வரப்போகிற மார்க்கெட் திரும்ப செல்லாகும். ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இடத்துல எங்கே வரும்போது ட்ரெண்ட் லைனும் சரியாக வரும்போது எங்களுக்கு மார்க்கெட் மேலே போகும். ஓகே, திரும்பவும் நான் மெயினாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃப்ளூவன்ஸாக தான் எடுக்கிறேன். என்னுடைய என்ட்ரி லெவலுக்கு இது வந்தால் நான் என்ட்ரி எடுப்பேன். இதை வச்சு மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ண வேணாம். ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி எனக்கு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு என்ட்ரியும் வந்துட்டு தானே, நான் என்ட்ரியை போடலாமன்ட்டு போட்டுறாங்க. சத்தியமாக அடி வாங்குவீங்க. அடி வாங்கி தான் படணும்னு சொன்னால் அடி வாங்கி பட்டுட்டு வாங்க. அப்போ எனக்கு ட்ரெண்ட் லைன் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வர இடத்துல ட்ரெண்ட் லைன் இல்லாட்டி அப்போ என்ட்ரி எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக நான் எடுப்பேன். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். எப்படின்னு சொன்னால், ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் அதில் வரக்கூடிய கன்ஃபர்மேஷனுக்கு பிறகு தான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிறகு அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் இல்லை. அதால் எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும்போது நான் என்ட்ரியை போட்டுருவேன். இது வந்தால் எனக்கு இது ஒரு 50% நம்பிக்கை உள்ள அந்த என்ட்ரி வந்து ஒரு 80% மாறும். ஒரு 70% உள்ள நம்பிக்கை உள்ள ஒரு என்ட்ரி வந்து ஒரு 80-90% மாறும். அதுக்காக வேண்டிய 100% நம்பிக்கை உள்ள என்ட்ரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 100% எந்த என்ட்ரியுமே 100% நாங்கள் நம்பி பையோ செல்லோ பண்ண இயலாது. அப்படி பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணுறவன் வந்து முட்டாள். ஏன்னா மார்க்கெட் வந்து அது ஒரு ஊக வணிகம், ஸ்பெகுலேஷன்வாங்க. அது ஒரு ஊகத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் பண்ணுறது. ஃப்யூச்சரில் வந்து இது எப்படி பை ஆகுமா, செல் ஆகுமா, மேலே போகலாம் இல்லை கீழே வரலாம் அப்படின்ற ஒரு ஊகத்தை மையமாக வச்சு நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் ப்ளே ஆகுவோம். நாங்கள் சில டெக்னிக்கல் அனலைஸை வச்சு நாங்கள் இதை வந்து என்ட்ரி எடுப்போம். அது எங்களுக்கு நெகட்டிவாக போனால் நாங்கள் வந்து க்ளோஸ்ட். ஓகே, நான் சப்ஜெக்ட் தாண்டி போகையில் சப்ஜெக்டுக்குள்ளே வாரேன். ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் மெயினானது பிரேக் அவுட், BOTL, பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன். பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைனில் 4 இருக்குது பாருங்க. பைக்கும் செல்லுக்கும் 2 இருக்குது. மார்க்கெட் ஒரு டச் ஆகுது, செகண்ட் டச் ஆகுது. நாங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சுட்டு பார்த்துட்ருப்போம். பட் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணுது. தேர்ட் டச் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரியாக இருக்கும். ஓகே, இந்த இடம் வந்து எங்களுக்கு என்ட்ரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டச்சாக இருக்கும், செகண்ட் டச்சாக இருக்கும். இவ்விடத்துல பிரேக் அவுட் நடக்கும். தேர்ட் வந்து என்ட்ரியாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு பைக்கான பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன்.
செல்லுக்கு எப்படி வரும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாசிக் இருக்கும். செகண்ட் ஒரு கிளாசிக் இருக்கும். தேர்ட் அத பிரேக் அவுட் பண்ணும். நாங்க அடுத்த ட்ரெண்ட் லைன்ல வரைஞ்சு வச்சு பார்த்துட்டு இருப்போம். பிரேக் அவுட் பண்ணிட்டு, தேர்ட் டச் வந்து எங்களுக்கு என்ட்ரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாசிக் டச், செகண்ட் கிளாசிக் டச், இதில பிரேக் அவுட் நடக்கும். தேர்ட் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு டவுன்ல போகும் மார்க்கெட். இந்த இடம் வந்து எங்களுக்கு என்ட்ரி லெவல். இந்த இடத்துல எங்களுக்கு கீ லெவல் இருக்கும். நாங்கள் என்ட்ரி எடுத்துக்கொள்வோம். ஓகே, இது ஒன்று. இது பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன். அடுத்த பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும்னு சொன்னா, அடுத்த பிரேக் அவுட் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு டச் ஆகும். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கும். ஓகே, செகண்ட் டச், தேர்ட் டச் எங்களுக்கு என்ட்ரியா இருக்கும். அதாவது முதலாவது டச்சில் எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். செகண்ட் டச் ஆஃப்டர் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்திருக்கும். தேர்ட் டச் வந்து எங்களுக்கு என்ட்ரியா இருக்கும். இது ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டச் இதில் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் இடத்துல நடந்திருக்கும். பிஓ. அதுக்கப்புறமா ஒரு டச் நடந்திருக்கும். செகண்ட் டச், தேர்ட் டச் இந்த இடத்துல வந்து என்ட்ரி. இது செல்லுக்கான என்ட்ரி. இது ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி. இதே மாதிரி பைக் எப்படி நடக்கும்னு சொன்னா, ஒரு கிளாசிக் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட்டுக்கு பிரேக் அவுட் பண்ணும். இதில் ஃபர்ஸ்ட் டச், இங்கே வந்து செகண்ட் டச் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம், இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா வந்து செகண்ட் டச் பண்ணும். மறுபடியும் மேலே போயிட்டு தேர்ட் டச் இடத்துல இது வந்து எங்களுக்கு என்ட்ரியா இருக்கும். ஓகே, இது வந்து என்ட்ரியா இருக்கும். இந்த இடத்த டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். இவ்வளோதான் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் சப்ஜெக்ட் இவ்வளோதான். மெயினாக 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த 2 ட்ரெண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக் ட்ரெண்ட் லைன். அந்த கிளாசிக்கில் வந்து முதலாவது கண்டினியூவேஷன் ட்ரெண்ட் லைன், ரெண்டாவது ரிவர்சல் ட்ரெண்ட் லைன். ரெண்டாவது மெயின் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி 2 டச் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வச்சுட்டு வரும். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் டச், அதுலேயே பிரேக் அவுட் நடந்திருக்கும். மறுபடியும் ஒரு டச் நடந்துட்டு மூணாவது டச் என்ட்ரியாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான் ட்ரெண்ட் லைன். நீங்கள் வந்து இதை மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை மார்க்கெட்டில் எக்ஸாம்பிள் இன்றைக்கு காட்டையில், ஏன்னு சொன்னால் நான் இதை வந்து ஒயிட் போர்ட் நோட்ஸ் கிளாஸை மட்டும் எடுக்கிறேன். கெதியண்டு சீக்கிரமாக வந்து கிளாஸை முடிக்கணுன்றதுக்காக வேண்டி நான் வந்து ஒயிட் போர்ட் கிளாஸ் மட்டும் இதில் எடுக்கிறேன் ட்ரெண்ட் லைனில். நீங்களாக வந்து இப்போ நான் சொன்ன சப்ஜெக்டை பார்த்து நீங்களாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எப்படி
ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஒரு கீ லெவல் இருக்கும்போது லோ டைம் ஃப்ரேம் போகிறோம். அந்த லோ டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் வரும்போது எங்களுக்கு எப்படி எண்டு கிடைக்குது, எப்படி எங்களுக்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது இந்த ட்ரெண்ட் லைனை அப்படின்றத பாருங்கள். நீங்களாவே வந்து மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து 50 மினிட்ல பார்க்கலாம், 30 மினிட்ல பார்க்கலாம், 1 ஹவரில் பாருங்கள். 4 ஹவர்லையும் டெய்லிலையும் நீங்கள் வந்து 4 ஹவரில் பார்த்தா ஓகே. பட் நீங்கள் டெய்லியில் பார்க்க வேணாம். 4 ஹவரில் பாருங்கள் அந்த ட்ரெண்ட் லைனை. 4 ஹவரில் பார்க்கலாம். பட் நம்ம லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்கிறதால என்னுடைய என்ட்ரி பெரும்பாலும் 5 மினிட். என்னுடைய என்ட்ரி வந்து 5 மினிட்ல 1 மினிட்ல இருக்கும். சாரி 1 மினிட்ல இருக்கும். அந்த கீ லெவலில் 5 மினிட்டுக்குரிய கேண்டல் எப்படி க்ளோஸ் வைக்குது அப்படின்றத பார்ப்பேன். பொதுவாக அந்த கேண்டல் எப்படி க்ளோஸ் வைக்கிறதுன்றதை பார்த்துட்டு அது வைக்கிற அந்த இதை அந்த அந்த கேண்டலிஸ்டிக் பேட்டர்னை பார்த்து 50 மினிட்லேயும் ஒருக்கா பார்ப்பேன். சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு தான் நான் என்ட்ரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுவேன். அந்த இடத்துல ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருந்தால் ஓகே. அப்படி 50 மினிட்லேயோ 5 மினிட்லேயோ வந்து எந்த விதமான கேண்டல் பேட்டர்னும் வந்து சரியான முறையில் ஃபார்ம் ஆகலைன்னு சொன்னால் என்ட்ரியை வந்து நான் பார்க்க மாட்டேன். எனக்கு 2 கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். அதில் ஒன்று தான் 5 மினிட்டும் 5 மினிட் 1 மினிட். அப்படி இல்லைண்டா 50 மினிட் 1 மினிட். அதில் பார்த்துட்டு தான் நான் என்ட்ரியை வந்து மெயினாக எடுப்பேன். 1 மினிட்ல வந்து எனக்கு இந்த பிரேக் அவுட் தான். மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் வச்சா நான் என்ட்ரி எடுப்பேன். அதை நான் எண்டு கிளாஸில் சொல்கிறேன். அவ்வளோ தெளிவாக சொல்லுவேன். உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் ஒருக்கா பாருங்கள். ட்ரெண்ட் லைன் ஒருக்கா மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே ஏகப்பட்ட கோர்ஸ் வரும். ஏகப்பட்ட ஃப்ரீ கோர்ஸ் வரும். பெய்ட் கோர்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிருக்கான். எல்லாம் வரும். பட் நீங்கள் என்ன தான் படித்தாலும் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காத மட்டும் உங்களுக்கு எந்த வித சக்ஸஸும் கிடைக்காது. நான் அதுக்கெல்லாம் கிளாஸில் சொல்லுவேன். எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுவேன். அடுத்த கிளாஸில் டைம் ஃப்ரேம் கிளாஸ். அது வரைக்கும் நாங்கள் விடைபெறுகிறேன். பாய்.